உங்களோட வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்கா? உங்களோட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால நெறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கா? நீ பெயின் வருது. அதுக்கப்புறம் நெறைய வுமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிசிஓடி அப்டின்ற ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியாகணும் அப்டின்னா, நெறைய டாக்டர் சஜெஸ்ட் பண்றது, உங்களோட வெயிட்ட குறைங்க அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் உங்களோட வெயிட்ட குறைச்சாலுமே இந்த மாரியான ப்ராப்ளங்கள சரி செய்யவே முடியாது. அதுக்கான காரணம் என்ன? அத நம்ம எப்டி சரி செய்யலாம்? அப்டின்றத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்டின்னா, நமக்கு வெயிட் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த முதுகு வலி, மூட்டு வலி இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, நம்மளோட வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, நெறைய ஜங்க் ஃபுட்ஸ தான் நம்ம எடுத்திருப்போம். தேவையான அளவு ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டா நமக்கு கிடைச்சிருக்காது. இதனால உடம்புக்கு தேவையான சரியான அளவு சத்து எதுவுமே கிடைச்சிருக்காது. இதனால பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி வரும். இதையும் தாண்டி முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, நம்மளோட வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, நம்மளோட வெயிட்ட தாங்க முடியாம நீ ஜாயிண்ட்லாம் ரொம்பவே பெயினா இருக்கும். இதனால எல்லாருமே டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சஜெஸ்ட் பண்றது உங்களோட வெயிட்ட குறைங்க. இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட்ட குறைச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடம்புல கால்சியம், அப்புறம் மெக்னீசியம் இதோட சத்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா, நீ பெயினு, அப்புறம் முதுகு வலி கண்டிப்பா இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்ப இத நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட உடம்புக்கு கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் விட்டமின்ஸ் B12 இதெல்லாம் அதிகமா இருக்கிற மாரியான ஃபுட்ட நீங்க எடுத்துக்கிட்டு, ப்ராப்பரான ஒரு டயட்ட ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட்ட லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, உடம்புக்கு எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும்போது, நீ பெயினு, முதுகு வலி இதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த வேலையுமே நம்மளால ஒரு எனர்ஜெட்டிக்காவும் நம்மளால செய்ய முடியாது. ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பலவீனமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். சின்ன வேலை செஞ்சாவே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே மூச்சு எடுக்கும். ரொம்பவே சோம்பேறித்தனமா எந்த வேலையுமே செய்யாம இருப்போம். வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ப்ராப்பரான ஒரு டயட்ட ஃபாலோ பண்ணல, ஒரு கிராஸ் டயட்ட ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட்ட சடனா லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வெயிட்டா இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்ததோ, நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலுமே இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்க ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணல, உடம்புக்கு தேவையான சத்து உடம்புல இருக்காது. இதனால ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் அதிகமா இருக்கும்போது செஞ்ச வேலைய விட, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா உடம்பு டயர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்ட எடுத்து, கம்மியான காலரி டெஃபிசிட்ல எடுத்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும். ப்ளஸ் கூடவே சேர்ந்து ஸ்ட்ரென்த் எக்ஸர்சைஸ்லாம் நீங்க ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான முறையில உங்களோட வெயிட்டும் லாஸ் பண்ண முடியும். கூடவே சேர்த்து உங்களோட மசில் மாஸ்லாம் நீங்க கெயின் பண்ணும்போது, ரொம்ப ஆக்டிவா ரொம்ப நேரம் எந்த வேலை செஞ்சாலுமே உங்களால செய்ய முடியும். 3வது பிரச்சனை என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு வெயிட் அதிகமா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் பிபி ரொம்பவே அதிகமா இருக்கும். இது வெயிட் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம இதனால வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டரோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் எல்லாம் குறைச்சீங்க அப்படின்னா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நீங்க என்னதான் வெயிட்ட குறைச்சீங்கனாலுமே, நீங்க ஒரு ஆரோக்கியமான முறையில ஃபுட் எடுத்து வெயிட் குறைக்கல அப்படின்னா, கொலஸ்ட்ராலும், பிபியும் கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். அதனால ஒரு முறையான அளவு கேலரியில ஒரு ஆரோக்கியமான முறையில ஃபுட்ட எடுத்து, ப்ராப்பரான எக்ஸர்சைஸ்லாம் செஞ்சு, ஒரு 1 மாசத்துலயோ, 2 மாசம் நல்லா டைம் எடுத்து, உங்களோட வெயிட்ட குறைச்சீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும். பிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சடனா நம்மளோட வெயிட்ட நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா, இதனால பிபி குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான முறையில வெயிட் லாஸ் பண்ணுங்க. நெறைய விமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் வெயிட் ஆகுறதுனால இந்த தைராய்டு ப்ராப்ளமும், பிசிஓஎஸ் இல்லன்னா பிசிஓடி ப்ராப்ளமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஓவர் வெயிட் தான் முக்கியமான காரணமே. சரியான ஃபுட் ஹேபிட் இல்ல, வெயிட் ரொம்பவே ஓவரா இருக்குங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. நெறைய டாக்டர் சஜெஸ்ட் பண்றதே உங்களோட வெயிட்ட குறைங்க இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் என்னதான் நம்ம குறைச்சாலுமே இந்த விஷயம்லாம் சரியாகிறதே இல்ல. இதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சரியான முறையில ஃபுட் எடுத்து டயட்டுக்கு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி, எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி வெயிட்ட குறைக்கல. ஏதோ மத்தவங்க ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்க. இல்ல கிராஸ் டயட்ட ஃபாலோ பண்ணி சடனா என்னோட வெயிட்ட குறைச்சேன்.
அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளமும், பிசிஓடி ப்ராப்ளமும் அப்படியே தான் இருக்கும். அதனால சரியான முறையில ப்ராப்பரான ஒரு டயட்ட ஃபாலோ பண்ணி, ஒரு ஆரோக்கியமான முறையில எக்ஸர்சைஸ்லாம் செஞ்சு, உங்களோட வெயிட்ட குறைச்சீங்க அப்படின்னா, இதனால உங்களோட உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஈஸியா வந்து சரியாயிடும். 5வது முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அஜீரணம், அப்புறம் அந்த மலச்சிக்கல் அந்த மாரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலுமே வந்து நெறைய பேர் வேகமா வந்து அவங்களோட வெயிட்ட வந்து லாஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒரு தப்பான முறையில நம்மளோட வெயிட்ட லாஸ் பண்ணோம் அப்படின்னும்போது, நம்மளோட குடல்ல கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து போதுமான அளவு நம்மளோட குடல்ல இல்ல அப்படின்னும்போது, நம்மளோட உடம்புக்கு வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து சரியாகவே ஆகாது. அதனால சரியான முறையில டயட்ட ஃபாலோ பண்ணி, எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி, நல்ல தூக்கம் இதெல்லாம் வந்து ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனையிலேருந்து வெளிய வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வந்து உங்களால வாழ முடியும். நான் சொன்னேன், இந்த 5 பிரச்சனையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நான் இந்த மாரி வழிமுறைகள்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இருந்தாலும் வந்து எனக்கு சரியாகல அப்படின்னா, எனக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பர்சனலா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். என்னோட சேனல்ல ஆக்ட்ரஸ் ஜோதிகாவோட ஃபிட்னஸ் சீக்ரெட்ட பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழ்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அந்த வீடியோவ போயிட்டு பாருங்க. அந்த வீடியோ வந்து கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்றேன். உங்களோட வெயிட்ட லாஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு சரியான முறையில டயட்ட ஃபாலோ பண்ண தெரியல. எந்தெந்த ஃபுட்ட வந்து எனக்கு எடுக்கணும்னே தெரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னால உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இது மூலியமா 21 நாள்லயே வந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் வெயிட்ட வந்து லாஸ் பண்ண முடியும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீட்டெயில நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.